வணக்கம். எல்லாரும் வந்து கொத்து போட்டா கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனால் கொத்து சப்பாத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்றைக்கி நான் இது பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. இதை வந்து கட் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தை எடுத்து கட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வெங்காயம், தக்காளி, சப்பாத்தியை வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ என்கிட்ட ஒரு சப்பாத்தி இருக்கிறதுனால நான் ப்ரெட் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து இப்போ வந்து கடைக்கு மாற்றிடலாம். வாங்க எப்படி பண்ணணுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை பற்ற வச்சாச்சு. ஸோ ஸ்டவ் பற்ற வச்சுட்டு வந்து கடாய் காஞ்சோடனே நம்ம வந்து வெங்காயம் எடுத்து போட்டுடலாம். ஓகே கைஸ், கடாய் காஞ்சோடனே வெங்காயம் போட்ட போது நான் கண்டினியூ பண்ணுறேன். இந்த கடாய் நல்லா சூடாகிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயே இல்லை. ஓகே கைஸ், எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்மளோட வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிப்போம். ஓகே கைஸ், நல்லா வதங்கிட்டோன்னே நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அந்த வெங்காயம் வந்துச்சு. நான் வந்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிப்போம். தக்காளி ஆட் பண்ணியாச்சு. ஸோ தக்காளி நல்லா வதங்கட்டும். வதங்கினோடனே நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து 2 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க. ஸோ 2 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளோட சப்பாத்தி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட சப்பாத்தி ஆட் பண்ணியாச்சு. வந்து சப்பாத்தி மிக்ஸ் பண்ணிட்டு நம்மளோட மசாலா போட்டுடலாம். மசாலா எண்ணெய் தெரியும், உப்பு, காரம், அவ்வளோதான், மஞ்சத்தூள், இந்த 3 போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து நல்லா வந்து கொத்திப்போம். வந்து கொஞ்சம் சிக்கன் மசாலா ஆட் பண்ணி எல்லாமே கொஞ்சம் நல்லா கொத்தி ரெடியாக வச்சுட்டோம். ஸோ வாங்க டேஸ்ட் பண்ணுவோம். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பை கைஸ்.